வண்டி பர்க்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் போட்டுருக்கேங்க. வண்டியில் யாராவது கை வச்சா அலாரம் அடிக்கிறேன். இங்கே பாருங்க இது ஓப்பன் பண்ணுற பாருங்க. இதில் தண்ணி போகக்கூடாது சொல்லி க்ளோசிங் போட்டுருப்பாங்க. இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணுற பாருங்க. பாருங்க அழுத்தம் பாருங்க, ஒர்க் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ யாராவது கை வச்சா அலாரம் அடிக்கும். கேட்குதா? இது எதுனாலன்னா நிறைய பேர் சைஸ் ஸ்டாண்டு போட்டு வச்சிருப்பாங்க. வண்டியில் ஏறி உட்காந்துருவாங்க. உட்காரும் போது சவுண்டு கேட்கும் போது எந்திரிச்சிருவாங்க. அதுக்கு தான் இது மாதிரி போடுறது. எல்லா வண்டிகளுக்கும் போடுங்க அந்த ரிமோட்டு. இந்த மாதிரி தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ அடிக்க இப்போ ஹேண்ட்பேக் திருப்புப்பா. இப்போ சவுண்டே வரல பார்த்தீங்களா? இப்போ போய் ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ ஹேண்ட்பேக் திருப்புப்பா, சவுண்ட் வருதா? இந்த மாதிரி தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேட்டரி அதிகமாக இறங்கும். இதுலேயே ஆன் ஆஃப் வரும். இது ரொம்ப சேஃப்டி அதிகம். இல்லை நிறைய பேர் ரோட்லலாம் விட்டு போவாங்க, பார்க்கிங்லலாம் விட்டு போவாங்க. சவுண்டு கேட்டால் தான் வண்டியிலேருந்து சைஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்திரிப்பாங்க. ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ சைஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காம பாருங்க. பாருங்க ஹேண்ட்பேக் திருப்புறா பாருங்க. சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி சைஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எந்திரிப்பாங்க. பாருங்க இப்போ ஹேண்ட்பேக் திருப்பிப்பா. இப்போ அடிச்சுட்டே இருக்கு பாருங்க. இப்போ எந்திரிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி இதுக்காக சேஃப்டிக்காக இந்த மாதிரி ரிமோட் போடுறோம். இது எல்லாம் ரிமோட் மாட்டியிருக்கேன். இது எவ்வளோ சேஃப்டின்னு ஆல்ரெடி ஒரு பைக் மிஸ் ஆயிடுச்சு. அதோட வண்டி இப்போ தான் எடுத்தேன். வீடியோ பார்த்த கூட. ஆனால் இந்த ரிமோட் ஒரு சேஃப்டி, ரொம்ப சேஃப்டி. பாருங்க இந்த ரிமோட் ரொம்ப சேஃப்டி. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்றாங்க. நீங்களும் உங்க வண்டியில என்கிட்ட மாட்டானா பரவாயில்ல, என்கிட்ட கொரியர் போட்டு வாட்ஸ்அப்ல வாங்கிங்க. வெளியே கூட ஏதாவது ஊர்ல இருந்தா கூட அங்க லோக்கல்ல கேட்டு கூட இந்த மாதிரி ரிமோட் வாங்கி போட்டுக்கோங்க. சேஃப்டி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.